வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 உருளைக்கிழங்க சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை, கடைசியாக தேவையான அளவு உப்பு. பூரி மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம் பருப்பு அப்புறம் பெருஞ்சீரகம் ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்தம் பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வறுக்கணும். வறுபட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். அது கூடவே வெட்டி வச்சிருந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் வெட்டி வச்சிருந்த ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா சாஃப்டாகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் சாப்பிட்டாயாச்சு. அதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்தாச்சு. இந்த மாதிரி ஸ்பூனோட பேக் சைடு வச்சு உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள், பூரி மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்தாச்சு. டேஸ்டியான பூரி மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.